ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜிவி பிரகாஷ் குமார் பேர் வெளியான படம் ஹாப்பி ராஜ். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் ஹாப்பி என்கிற ஆனந்தராஜ் தன் காதலிக்கும் பெண்கள் அனைவரும் பிரேக்கப் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அவருடைய ஒவ்வொரு காதலும் முடிவுக்கு வர காரணம் யாருன்னா, அவருடைய அப்பா ஜார்ஜ் மரியன் இருக்காரு. அப்பா ஜார்ஜ் மரியனோட தோற்றத்தை வைத்து அவரை குதிரை முட்டை என்று கேலி கிண்டல் பண்றாங்க. அவருக்கு பிறந்த மகன் ஜிவி பிரகாஷ் என்பதால் அவரை குட்டி குதிரை முட்டை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கிற எந்த பெண்ணும் ஜிவியை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாங்க. இதனால வெளியூருக்கு வேலைக்கு சென்று அங்கு தனது குடும்பத்தை பற்றி தெரியாத ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ஒரு முடிவு பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி பெங்களூர் IT கம்பெனில வேலைக்கு செய்யறாரு ஜிவி பிரகாஷ். அங்க பார்க்கும் கதாநாயகி கௌரி பிரியாவை பார்த்து ஜிவி பிரகாஷ் காதல்ல விழுறாரு. இருவரும் காதலித்து வரும் நிலையில் காதலியின் தந்தையான அப்பாஸ் என்ட்ரி கொடுக்கிறாரு. தனது மகளின் காதலுக்கு சம்பந்தம் சொல்லி திருமணத்துக்கு சம்பந்தம் பேச வேண்டும் என்பதால் ஜிவியின் தாய் தந்தையை அங்கு அழைக்கிறாங்க. அதுவும் தன்னுடைய 25வது திருமண நாளுக்காக சிறப்பாக அவர்களை அழைக்கிறாங்க. தாய் தந்தை மட்டும் வருவார்கள் என எதிர்பார்த்தா ஊர்ல இருக்கிற அங்காளி பங்காளி அனைவரையும் அழைத்துக் கொண்டு பெங்களூருக்கு வந்து சேர ஜார்ஜ் மரியன். இதனால டென்ஷன் ஆறாரு அப்பாஸ். கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜார்ஜ் மரியனுக்கும் அப்பாஸுக்கும் 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. இதனால ஜிவி கௌரி 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த நிலையில இந்த காதல் ஜோடி திரும்பி ஒண்ணு சந்திச்சா இல்லையா, அப்பாஸ் ஜார்ஜ் மரியன் இவங்க 2 பேரும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சாங்களா இல்லையா, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார். தனது முழு நடிப்பு திறமையும் இந்த படத்துல காமிச்சிருக்காரு. சில இடங்கள்ல இவரோட ஆக்டிங் நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல இவரோட ஆக்டிங் ஓவர் டோஸா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவர் பில்டப் பண்ணி நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கௌரி பிரியாவோட ஆக்டிங் சூப்பரான ஆக்டிங். எமோஷனல் சீன்ஸ்லயும் சரி, தூளான டான்ஸ்லயும் சரி, என எல்லாத்துலயும் பட்டையை கிளப்பிருக்காங்க. கொடுத்திருக்க ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் என்னதான் இந்த படத்துல ஹீரோனாலும் கூட இந்த படத்துல உண்மையான ஹீரோ ஜார்ஜ் மரியன் தான். டிராகன் படத்துல ஜார்ஜ் மரியன் எப்படி ஸ்கோர் பண்ணாரோ அதே மாதிரியே இந்த படத்துல இவர் படு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இவர் தான் ஆக்சுவலா இந்த படத்துல ஹீரோவே. குறிப்பாக இன்டர்வலுக்கு பின் அப்பாஸ் முன் அமர்ந்து தான் யார் தெரியுமா, தனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, தன்னுடைய சொத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத சொல்ற சீன்ஸ்ல மாஸ் காமிச்சிட்டாரு. அதே போல ப்ரீ கிளைமேக்ஸ்ல தனது தந்தையை கொடுத்து பேசும் ஜார்ஜ் மரியன் நம்மை கலங்கடிச்சிடுறாரு. இப்படி அவர் எங்கெல்லாம் படத்துல வராரோ அங்கெல்லாம் நமக்கு ஸ்கிரீன் பிளே தொய்வே கிடையாது. ஃபாஸ்டா கொண்டு போகுது. சாக்லேட் பாயாக விலகிய அப்பாஸ் இந்த படத்துல ஒரு ஸ்டைலிஷ் கார்ப்பரேட் பிசினஸ் மேனாக இந்த படத்துல அப்பாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ்ல அப்பாஸோட ஆக்டிங்கே நம்ம எல்லாரையும் கண்கலக்க வச்சிருச்சு. ஜிவி பிரகாஷோட அம்மாவை நடிச்சிருக்காங்க கைலாசம். இவங்க கொடுத்த ரோல கரெக்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. தன் மகன் ஜிவியை பார்த்து கொள்றதுக்காக வராங்க பெங்களூருக்கு. சோ அப்ப அவங்க பண்ற சேட்டை அட்ராசிட்டிஸ் எல்லாமே நம்ம ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதே போல அதிர்ச்சி அருண், மதுரை முத்து இவங்கலாம் அப்பப்போ படத்துல வந்தாலும் கொடுத்த ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க. மேலும் கேரக்டர்ஸோட வடிவமைப்பு, அப்பாஸ் ஜார்ஜ் மரியன் இவங்க குடும்பத்துக்கு இடையே இணைப்பை காட்டிய விதம், தந்தை மகன் உறவு குறித்து பேசிருக்காங்க உட்பட்ட எல்லாத்திலயும் படம் செமையா ஸ்கோர் ஆயிருக்கு. இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் ஜார்ஜ் மரியன், அப்பாஸ், ஜிவி பிரகாஷ் குமார், கௌரி பிரியா நடிப்பு, தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து பேசியது, ஒவ்வொருடைய தோற்றத்தை வைத்து அவரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொன்ன விதம், கேரக்டர்ஸோட வடிவமைப்பு, எமோஷனல் சீன்ஸ், கிளைமேக்ஸ் சீன்ஸ், அதுக்கும் மெயினா ஜார்ஜ் மரியன் வர சீன்ஸ் எல்லாம் சூப்பரா பட்டையை கிளப்புச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் சில காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருந்திருக்கலாம். எடிட்டிங்கும் சில இடங்கள சொதப்பிருச்சு. இதை கொஞ்சம் சரி பண்ணி இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். ப்ரீ இன்டர்வல் சீன்ஸும் படத்துல சூப்பரா இருந்துச்சு. அதே போல மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் ஓகே ரகமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் சரி பண்ணி இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த குறைகள் இருக்கிறதுனால A ரேட்டிங் 5க்கு 3.5, வெர்டிக்டா சொன்னா அபவ் ஆவரேஜ். இந்த படத்தை தாராளமா ஜார்ஜ் மரியனுக்காக கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஜார்ஜ் மரியனோட ஆக்டிங்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.